நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று பேதுரு உரைத்து விடுதலை கொடுத்த அந்த மனிதனுடைய அடையாளத்தை இன்று நாம் வாசித்து இந்த நாளை துவங்குகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்கிற பிள்ளைகள், அதை அறிவிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அவர்களே அருள் அடையாளங்களை செய்கிற சாட்சிகளாக உயர்ந்திருப்பார்கள். இந்த உணர்வில் நாமும் பயணிக்க மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. இன்று திருப்பாடல் 105 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று. அதிகாலை வேளையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்திலே கூட மகதலா மரியா ஆண்டவரை தேடி வந்தார். உயிர்த்த இயேசுவை அல்ல, மாறாக அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரையே அவர் தேடி வந்தார். அடக்கம் செய்யப்பட்ட நிலையிலும் அவரை அன்பு செய்த ஒரே ஒரு ஜீவன் மகதலா மரியாள். நாமும் அந்த தாயை போல கடவுளை முழுமையான ஒரு அன்பை கொடுத்து தேடுகிற பிள்ளைகளாக மாற மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய இதயம் எப்பொழுதும் அக்களித்து ஆண்டவரில் மகிழ்ந்து அவர் புகழ் பாடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமே பலமுறை கடவுள் செய்த நன்மைகளை வியந்து எடுத்துரைத்திருக்கிறோம். இந்த நல்ல தெய்வம் தொடர்ந்து அவருக்கு உகந்த சாட்சிகளாக நம்மை உயர்த்த மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை
திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரே நீதியின் தேவனாய் கல்வாரி மலையில் வெளிப்பட்டவர். அதே கடவுள் உயர்ந்த ஒரு அடைக்கலமாக, உயிர்த்த இயேசுவாக நம் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் கொடுக்கிற நீதியின்படி வாழ வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 தலைமுறைக்கென தாமளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் என்கிற வார்த்தையின்படியாக வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து செயல்படுத்துகிற நம்முடைய இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுகிற நீர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர். உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்களும் நிறைவேற்றி உமக்கு முன் உயர்ந்து நிற்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.